சாந்தி 24/1/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு என்ன பாடம் படிக்க வைக்கின்றாரோ அதை புத்தியில் வைத்து அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பாபா மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். கேள்வி: ஆத்மா சத்தியுகத்திலும் நடிக்கிறது, கலியுகத்திலும் நடிக்கிறது. ஆனால் வித்தியாசம் என்ன? பதில்: சத்தியுகத்தில் நடிக்கும் பொழுது எந்த ஒரு பாவ கர்மமும் இல்லை. ஒவ்வொரு செயலும் அங்கே நடுநிலை கர்மமாக இருக்கின்றது. ஏனென்றால் ராவணன் இல்லை. பிறகு கலியுகத்தில் நடிக்கும் பொழுது ஒவ்வொரு செயலும் விகர்மம் அல்லது பாவம் ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் இங்கே விகாரங்கள் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு அனைத்து ஞானமும் இருக்கின்றது. ஓம் சாந்தி. நாம் பாபாவின் முன்பாக அமர்ந்திருக்கின்றோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகள் என் முன்பு அமர்ந்திருக்கின்றனர் என்று பாபாவும் அறிகின்றார். பாபா நமக்கு கற்று தருகின்றார். அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என நீங்கள் அறிகின்றீர்கள். முதலில் இறைவனின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அனைவரும் இறைவன் யார் மற்றும் இறைவனின் போதனைகள் என்ன என்பதை மறந்து இருக்கின்றார்கள். இப்பொழுது சிவ தந்தை என்ன பாடம் படிக்க வைக்கின்றாரோ இந்த படிப்பு 5000 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும். இந்த ஞானம் வேறு யாருக்கும் இல்லை. முக்கியமானது பாபாவின், அதாவது இறைவனின் அறிமுகமே மிகவும் முக்கியமான படிப்பாகும். பிறகு நாம் ஆத்மா, சகோதர சகோதரர்கள், யுனிவர்சல் பிரதர்ஹுட், இந்த நாலேஜ் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். திருமூலர் கூட சொல்லியிருக்கிறாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அது என்ன குலம்னா ஆத்மா. ஆத்மா சகோதர சகோதரர்கள். நம்ம அனைவரும் ஆத்மா எனும் குலத்தை சார்ந்தவர்கள். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இறைவன் ஒருவரே. இதை நன்றாக புரிய வைக்க வேண்டும். முழு உலகத்தில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களும் தங்களுக்குள் சகோதரர்களே. ஈவன் ஆத்மால காஸ்ட் கிடையாது, ரிலீஜியன், லாங்குவேஜ், நேஷ்னாலிட்டி, இந்த மாதிரி எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாருமே புள்ளி புள்ளியாக தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஆத்மா ஆண் பெண் அப்படிங்க கூட அந்த ஜெண்டர் கூட கிடையாது ஆத்மாவுக்கு. ஆத்மா ஆண் சரீரத்திலையும் இருக்கும், பெண் சரீரத்திலையும் இருக்கும். கர்ம அனுசாரம் எந்த நாட்டில் வேணாலும் பிறக்கலாம், எந்த ரிலீஜியன், எந்த காஸ்ட்ல வேணாலும், எந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய மனிதர்களாக பிறக்கலாம். ஆனால் மனிதர்கள் மனிதர்களாகத்தான் பிறப்பாங்களே தவிர மற்ற ஜீவ ஜந்துகளில் போய் பிறக்க போகிறது கிடையாது. மற்றபடி ஆத்மாவுக்கு இனம், ஜாதி, மதம், மொழி, அதே போல ஆண் பெண் என்ற அந்த இனம் கூட கிடையாது. ஆத்மா எல்லாருமே ஒளி புள்ளியாக தான் இருக்கு. இன்னைக்கு ஆண் வேஷத்துல இருந்தா நாளைக்கு பெண் வேஷத்துல இருக்கலாம். ஒரு ஆத்மா தொடர்ச்சியா 2 பிறவிக்கு மேல ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ கண்டினியூ பண்ணாது. அப்படிதான் டிராமால இயக்கப்பட்டிருக்கு.
கண்டிப்பா ஜெண்டர் மாறும். அதனால ஆத்மான்னு புரிஞ்சுக்கும் பொழுது, நாம் அனைவரும் சகோதரர்களே. சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அனைவரும் தங்களுக்கு கிடைத்த ரோல் என்ன நடிப்பு இந்த நாடக மேடையில் கிடைத்திருக்க என்ன ஒரு வேஷம் போடணும்னு இருக்கோ ட்ராமால, ஆளுக்கு அதே வேஷம் தான் போட்டிருக்கிறோம். சரிங்களா? சிலர்லாம் தூரத்து பச்சை மாரி அவங்க வேஷத்துல நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இவங்களோட ரோல் ரொம்ப வொண்டர்ஃபுல்லா இருக்கே! அதுல நம்ம நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த வேஷத்துல போய் பாருங்க. அதுக்கு நம்ம வேஷமே பெட்டர்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு சொல்லுவாங்களே விரலுக்கு தகுந்த வீக்கம்ன்னு. நம்ம ரோலு நம்மளால எவ்வளோ தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ, அது மாரி தான் வேஷம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால என்ன வேஷம், என்ன ரோல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ இந்த ட்ராமா ஸ்டேஜ்ல, அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிதான் நடிச்சு தானே ஆகணும். அது அக்செப்டன்ஸோட நடிச்சோம்னா, அப்போ ட்ராமா வந்து ரசிக்க ஆரம்பிப்போம். கஷ்டப்பட்டு நடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரோலே நம்மளுக்கு பிடிக்காது. அதில வேற கம்பேரிசன், காம்படிஷன்லாம் போயிட்டுருக்கு. அதனால நம்ம சதா இறைவனோட கம்பைன்டா இருந்து, எந்த ரோல கடவுள் நம்மளுக்கு இந்த சங்கமயுகத்தில கிடைச்சு குடுத்திருக்கிறாரோ, அதை மானசீகமாக ஏற்றுக்கொண்டு, இறைவனோடு இணைந்த சொரூபமாக இருந்து, அந்த ரோலை சிறப்பாக நடிக்கணும் அப்படின்னு தான் கடவுள் கூட விரும்புறாரு. ஷிவ் பாபா வந்திருக்கிறார். புதிய உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்காக. அந்த உலகத்திற்கு ஸ்வர்க்கம் என்று பெயர். ஆனால் நாம் அனைத்து சகோதரர்களும் தற்சமயத்துல பதீதமாக இருக்கின்றோம். ஒருவரும் தூய்மையாக இல்லை. அனைத்து பதீதமானவர்களையும் தூய்மையாக மாற்றக்கூடியவர் இறைவனை. இந்த இதுவே பதீத விகாரமான கீழான ராவணனின் உலகமாகும். ராவணன் என்பதன் பொருள் பெண்களுக்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்கின்றன. தசானந்துக்கு 10 தலை காமிச்சிருக்காங்க. ராவணனோட இன்னொரு பெயர் தான். அதுல 5 தலை வந்து ஆண்களையும் 5 தலை பெண்களையும் குறிக்கின்றது. அதாவது ஆண் பெண் இருபாலாருக்கும் 5 விகாரங்கள் இருக்கு. காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம் எனக்கூடிய இந்த 5 விகாரங்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் இருக்கின்றன. பாபா அதாவது சிவ தந்தை மிகவும் எளிதாக புரிய வைக்கின்றார். நீங்களும் இவ்வாறு புரிய வைக்கலாம். எனவே முதலில் ஆத்மாக்களாகிய நமது தந்தை இறைவன் என புரிய வையுங்கள். கடவுள் வேற யாரும் இல்ல, ஆத்மாவுடைய சொந்த அப்பா. சரிங்களா? எத்தனை வேஷம் போட்டாலும் அவர்தான் தாயும் ஆனவன், தந்தையானவன், அம்மையப்பன்னு சொல்றோம். நாம் அனைவரும் சகோதரர்கள் என எழுதுங்கள். நம்முடைய தந்தை இறைவன் ஒருவரே. இது சரியா என மற்றவர்களை கேளுங்கள். நாம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை பரம்பிதா சிவ பரமாத்மா. இதை நன்கு புத்தியில் வைத்தால் சர்வவியாபி என்பது முதலில் நீங்கிவிடும். முதலில் தந்தையை பற்றிய கல்வி புகட்ட வேண்டும். இதை நன்கு எழுதுங்கள் என்று சொல்லுங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ண சொல்றார். ஃபர்ஸ்ட் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். சரீரத்தின் தந்தை மற்றும் ஆத்மாவின் தந்தை யார் என புரிய வைக்க வேண்டும். முன்பு சர்வவியாபி என்றேன், இப்பொழுது சர்வவியாபி இல்லை என புரிந்து கொண்டேன் அப்படின்னு அந்த யாரு ஸ்டூடெண்ட்ஸு கோர்ஸ் கேட்குறாங்களோ அவங்களே பாபாவுக்கு லெட்டர் போடலாம். நாம் அனைவரும் சகோதரர்கள் ஆவோம். அனைத்து ஆத்மாக்களும் இறை தந்தையே பரம தந்தை என கூறுகின்றார்கள். முதலில் நாம் ஆத்மா ஆவோம். பரமாத்மா இல்லை என்ற நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். நமக்குள் பரமாத்மா இல்லை, அனைவருக்குள்ளும் ஆத்மாதான் இருக்கின்றது. இந்த உடல்ல ஆத்மாதான் இருக்கு, பரமாத்மா கிடையாது. ஜீவாத்மான்னு சொல்றோம். ஜீவ் பிளஸ் ஆத்மா. ஜீவன்னா இந்த உடல், ஜீவன்
இல்லையா? இந்த உடல்ல உயிர் இருக்கு. அதான் ஜீவாத்மான்னு சொல்றோம். ஜீவ பரமாத்மான்னு சொல்றோமா? அப்படின்னா, இல்ல. பரமாத்மாவுக்கு உடலே கிடையாது. நாம் அனைவரும் சகோதரர்கள். யுனிவர்சல் பிரதர்ஹுட். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இறைவனே. அவரையே நாம் பரம தந்தை என கூறுகின்றோம். முதலில் நாம் ஆத்மா, பரமாத்மா இல்லை என்ற நிச்சயம் உறுதியாக இருக்க வேண்டும். நமக்குள் பரமாத்மா இல்லை. அனைவருக்குள்ளும் ஆத்மாதான் இருக்கின்றது. ஆத்மா உடலின் ஆதாரத்தில் நடிக்கின்றது. இதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, அந்த தந்தை சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ஞானத்தை கூறுகின்றார். வேறு யாரும் இந்த சிருஷ்டியின் ஆயுள் எவ்வளவு என அறியவில்லை. சிவ தந்தைதான் ஆசிரியர் ரூபத்தில் அமர்ந்து கற்பிக்க வைக்கின்றார். லட்சக்கணக்கான வருடங்கள் என்பது கிடையாது. இந்த சக்கரம் அனாதியானது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு கடவுளை சொல்றோம். இறைவனுக்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. நம்மளுக்கும் சரி, ஆத்மாவுக்கும் முதலும் இல்லை, முடிவும் இல்லை. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன தெரியுமா? ட்ராமா. இந்த காலச்சக்கரம் முதலும் முடிவும் இல்லாமல் சுற்றி கொண்டே இருக்கின்றது. இது யார் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா, நீங்க தாராளமா சொல்லுங்க. சிவ தந்தை தான் நம்மளுக்கு இந்த ஞானத்தை சொல்றாரு. அந்த தந்தை சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை நமக்கு புரிய வைக்கின்றார். இது வேறு யாரும் சரியான ஆயுள் காலம், டியூரேஷன் எவ்வளோ, ட்ராமாவுடைய டியூரேஷன். ஒரு சினிமா பார்க்க போறாங்கன்னா கூட கேட்குறாங்க, எவ்வளோ மணி நேரம் அந்த சினிமா அப்படின்னு கேட்குறாங்க. நாமளும் நடிக்கிறோம், கதையும் தெரியாது, எவ்வளோ டியூரேஷன் தெரியாத, எத்தனை வேஷம் போடணும்னு தெரியாத, ஆனால் சிறப்பாக நடிக்கிறோம். சரிங்களா? ப்ரைஸு, ஆஸ்கார் அவார்ட்லாம் நம்மளுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ஓவர் இன்வால்வ்மெண்ட்டு அது கொஞ்சம் ஓவராக போயிடுது. நம்ம நடிக்கிறோன்றதே மறந்து நடிக்கிறோம். சரிங்களா? அதான் உணர்ச்சி, எமோஷ்னலாக நடிக்கிறோம். நம்ம நடிக்கிறோன்னு தெரிஞ்சு, நான் ஆத்மா வேற, இந்த ரோல் வேற, சோல் வேற, ரோல் வேற, அப்படி புரிஞ்சு நம்ம நடித்தோம்னா சாட்சியாக இருந்து பார்ப்போம். அப்போ யார் என்ன சொன்னாலும் இவங்களோட ரோலை அவங்க ப்ளே பண்ணுறாங்கன்னு நினச்சா நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். நாமளும் கொஞ்சம் எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுறோம். அதனால தான் டிஸ்டர்பன்ஸ் வருது. அதனால் கொஞ்சம் விடுபட்ட நிலையிலேருந்து இந்த ட்ராமாவை நம்ம நடித்தோம் அப்படின்னா, இந்த ட்ராமாவை ரசிக்க கற்றுக்கலாம். எப்படி சிவ் பாபா எப்போவுமே சாட்சியாக இருந்து இந்த உலகத்தை பார்க்குறாரோ, அதே போல் நாமளும் சாட்சியாக இருந்து பார்த்தோம்னா எல்லாமே நல்லா அவங்கவுங்க ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு புரியும். கொஞ்சம் விடுபட்ட நிலையிலிருந்து நடிக்கணும். இந்த நாடகம் வந்து லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் கிடையாது. இந்த சக்கரம் அனாதியானது, துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியுகம், திரேதாயுகம் முடிந்துவிட்டது. இதை குறித்து கொள்ளுங்கள். அதற்குதான் ஸ்வர்க்கம் என்றும் செமி ஸ்வர்க்கம் என்றும் சொல்கின்றோம். சத்தியுகம் முழு சொர்க்கம், பாதி சொர்க்கம் வந்து திரேதாயுகம். அங்கே தேவி தேவதைகளின் ராஜ்யம் நடக்கின்றது. அங்கு 16 கலைகள் சத்தியுகத்துல, திரேதாயுகத்துல 14 கலைகள். மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து கொண்டே போகின்றது. நிச்சயமாக உலகம் ஒரு நாள் பழைய உலகமாக ஆகும். சத்தியுகத்தின் பிரபாவம் மிகவும் பெரியது, உயர்ந்தது. அதன் பெயரே ஸ்வர்க்கம், ஹெவன், பாரடைஸ். பல பெயர்கள், பகிஷத் அப்படின்லாம் சொல்றாங்க. அது வைகுண்டம், புது உலகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனுடைய மகிமையை தான் நாம் சொல்ல வேண்டும். புது உலகத்துல ஒரே ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. முதலில் இறைவனின் அறிமுகம், பிறகு சத்தியுகத்தின் அறிமுகம் கொடுக்க வேண்டும்.
நிச்சயத்தை ஏற்படுத்துவதற்கான படங்கள் கூட உங்களில் பல படங்கள் இருக்கின்றன. இந்த சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. நடராஜர் தொடர்ந்து நடனம் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நடராஜர் வந்து சங்கமயுகத்துல மட்டும்தான் ஞான நடனம் ஆடுவாரு. அப்புறம் அவர் சிருஷ்டி சக்கரத்தை மாத்தி வச்சுட்டு கிளம்பிடுவாரு. தொடர்ந்து நடனம் ஆடல, தொடர்ந்து சிருஷ்டி சக்கரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் ஸ்டாப். சரிங்களா? அந்த சங்கமயுகத்திலே கடவுள் வராரு. எதா எதா ஹி தர்மஸ்ய கிளானி. எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு இழிவு ஏற்படுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் இறைவன் வந்து சிருஷ்டி சிருஷ்டி சக்கரத்தை மாத்தி வச்சுட்டு கிளம்பிடுவாரு. திரும்பி சத்தியுகத்திலேருந்து அவர் இருக்க மாட்டாரு. நாம தான் இருப்போம். ஃபுல் 5000 இயர்ஸ் ஒரு கல்பா ஃபுல்லா நாம இருப்போம். அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு அவர தான் கூப்பிட்டோம். துக்கம் அசாந்தியில. அதர்மம் அப்படிங்கிறது ஆத்மாவுடைய சுய தர்மத்திற்கு இழிவு ஏற்பட்டிருக்கு. ஆத்மாவுடைய சுய தர்மம் பவித்ரதா, சுகம், சாந்தி. இப்ப அப்பவித்ரதா, துக்கம், அசாந்தி இருக்கு. இந்த மாதிரியான காலகட்டத்துல தான் இறைவன் பூமியில் வராரு. ஞான நடனம் புரிகின்றார். அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை சொல்லி சொல்லியே நம்மள வந்து என்ன பண்ணிடுறாரு? ஆத்மாவை தூய்மையாக்குறாரு. எப்ப ஆத்மா தூய்மை ஆகி விடுகின்றதோ, அதுக்கப்புறமா உலகமும் தூய்மை ஆயிடும். இதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு. அந்த வேலைய முடிச்சுட்டு அவரு கிளம்பிடுவாரு. 24 மணி நேரம் இன்டு 5000 இயர்ஸ் ஞான நடனம்லாம் ஆட மாட்டாரு. நம்மள நம்பி இந்த உலகத்த விட்டுட்டு போறாரு. திரும்பி நாமளே தான் அவர கூப்பிடுறோம். அந்த மாதிரி தூய்மையான உலகத்தை தூய்மையற்ற உலகமா மாத்தி வச்சது நம்ம தான். திரும்பி வராரு, சரி பண்ணிட்டு போறாரு. சரிங்களா? அதனால இறைவன் வந்து சங்கமயுகத்துல மட்டும்தான் இருப்பாரு. சம்பவாமி சங்கம் யுகே. இந்த சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. சத்தியுகத்துல லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம். திரேதாயுகத்துல ராம் சீதாவின் ராஜ்யம் இருந்தது. இது அரை கல்பம் ஆயிடுது. இந்த 2 ராஜ்யம் முடியறதுக்குள்ள அரை கல்பம் ஆகி விடுகின்றது. அப்புறம் 2 யுகம், சத்தியுகம், திரேதாயுகம் கடந்து விட்டது. பிறகு துவாபர யுகம், கலியுகம் வருகின்றது. துவாபர யுகத்துல ராவண ராஜ்யம் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த தேவதைகள்லாம் பாடி கான்ஷியஸ்ல வந்துடுறாங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல கர்த்தர் படைச்சவங்க அவங்க 2 பேரும். அந்த ஆதாமும் ஏவாளும் ஒரு ஆப்பிளுக்கு ஆசைப்பட்டு அதை வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க சொல்லிட்டு போறாரு. ஆனா சாத்தான் வந்து அட்வைஸ் பண்ணது, நீ அந்த பழத்தை சாப்பிட்டா கடவுளுக்கு சமமா ஆயிடுவ, அந்த பதவியை வந்து பறிச்சுப்பேன்னா அவங்களுக்கு பொறாமை கடவுளுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அந்த பழத்தை சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகும் பாடி கான்ஷியஸ்ல வந்துடுறாங்க. ஆக்சுவலா உண்மையிலே நடந்தது என்னன்னா, இந்த 2 யுகம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய புண்ணிய கர்மா செட்டில்மெண்ட் ஆயிடும். முடிஞ்சிடும் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் நாம துவாபர யுகம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப ஆத்மா வந்து பாடி கான்ஷியஸ்ல வருது. எப்ப அந்த பாடி கான்ஷியஸ்ல வருதோ அப்பதான் 5 விகாரங்கள் அப்படின்ற அந்த சாத்தான்றது ராவணன். ராவனோட என்ட்ரி. ஆத்மா தன்னோட லட்சியம். இப்ப பாபா சொல்லிட்டே இருக்கிறாரு, நீ ஒரு ஆத்மா, நீ இந்த உடல் அல்ல, ஆத்மா ஆத்மான்னு சொல்றாரு. அந்த ஆத்மான்றது எப்போ மறக்கிறோமோ, உடல்னு நினைக்கிறோமோ, அப்பதான் வந்து ராவண ராஜ்யம் ஆரம்பிக்குது. பாடி கான்ஷியஸ் வருது. அதுக்கப்புறம் 2 யுகம் பாடி கான்ஷியஸ்லயே வாழ்ந்துட்டோம். இப்பதான் கடவுள் வந்திருக்கிறாரு. சோல் கான்ஷியஸ்க்கு மீண்டும் நம்மள திசை திருப்புறாரு. பாதை மாறிய பயணம். 2500 வருஷம் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு முள்ளு காடுல போய் மாட்டிக்கிட்டோம். நாலாபுறமும் முள்ளு. எங்க திரும்பினாலும் துக்கம் கொடுக்குற மனுஷங்க தான் இருக்கிறாங்க. அப்ப கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்ட பிறகுதான் கடவுள் வந்திருக்கிறாரு. மீண்டும் அந்த துக்கம் அசாந்தியை நீக்கி சுகம் சாந்தி அப்படிங்கிற தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவன் இந்த பூமியில் அவதரித்து கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் ஆகுது. அப்ப ராவண ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்கு. விகாரத்தின் முறை உருவாகின்றது. சத்தியுகம் திரேதா யுகத்துல அனைவருமே நிர்விகாரியாக இருந்தார்கள். ஒரே ஒரு ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்மம் தான் இருக்கின்றது. படங்களையும் காண்பிக்க வேண்டும். வாய் மூலமாகவும் ஞானத்தை புரிய வைக்கலாம்.
பாபா நமக்கு ஆசிரியராக இருந்து இவ்வாறெல்லாம் பாடம் கற்றுத் தருகின்றார். பாபா அவருடைய அறிமுகத்தை அவரே நேரில் கொடுக்கின்றார். பதீதமானவர்களை பாவனமாக ஆக்குவதற்காக நான் இந்த பூமிக்கு வருகை புரிகின்றேன் என்றால் நிச்சயம் எனக்கு உடல் வேண்டும். அவர் நிராகாரமானவர், ஜோதி சுரூபமானவர், சதா நிராகாரி. அவருக்கு உடம்பே கிடையாது. அதே மாதிரி நம்மளை போல ஒரு மானிட பிறப்பு அவருக்கு கிடையாது. அதனால பரகாய பிரவேசம் செய்கின்றார். வேறொருத்தவங்களோட உடம்புல என்ட்ராயிருக்காரு. இது அவரே சொல்கின்றார். இல்லை என்றால் எப்படி பேச முடியும்? நான் சைத்தன்யமானவன், சத்தியமானவன், மேலும் மரணம் அற்றவன். ஆத்மா சத்தோரஜோ தமோவில் வருகின்றது. ஆத்மா கூட சைத்தன்யமானதுதான். ஆத்மாவுக்கும் அழிவு இல்லை. ஆனா ஆத்மாக்கும் பரமாத்மாக்கும் என்ன வித்தியாசம்னா, அவரு மறுபிறப்புல வர்றதில்லை, நாம வரோம். சத்தோ ரஜோ தமோ வேற நம்ம கிராஸ் பண்றோம். அவர் எவர் பியூரா இருக்கிறாரு. ஆத்மாதான் தூய்மையாகவும் இருந்தது. ஆத்மாதான் தற்சமயத்தில் பதீதமாகவும் ஆகியுள்ளது. இதற்கு பதீத ஆத்மா, பாவன ஆத்மா என பெயர். ஆத்மாவில்தான் அனைத்து சம்ஸ்காரங்களும் இருக்கின்றன. கடந்த கால கர்மம் அல்லது விகர்மத்தின் சம்ஸ்காரத்தை ஆத்மா எடுத்து செல்கின்றது. சத்தியுகத்தில் விகர்மம் நடப்பது இல்லை. கர்மம் செய்கின்றார்கள், நடிப்பை நடிக்கின்றார்கள். ஆனால் அந்த கர்மா அகர்மா. சத்தியுகத்துல நம்ம என்ன செய்யறோமோ அது அதனுடைய அதனுடைய ஆதாரத்துல அடுத்த பிறவிலாம் இல்லை. இப்ப நம்ம சங்கம் யுகத்துல ஆத்மா என உணர்ந்து பரமாத்மாவின் நினைவில் நம்ம செய்யக்கூடிய கர்மா சுகர்மா ஆகும். இந்த சுகர்மா புண்ணிய கர்மாவா மாறுது. இந்த புண்ணிய கர்மா ஆத்மால ரெக்கார்ட் ஆகுது. சரிங்களா? இதனுடைய பிராப்தத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். இது இல்லாம 2 கர்மா சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல. பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா. பிராப்த கர்மானா சங்கமயத்துல நம்ம பிராப்தம் பண்ணத 21 பிறவிகள்ல செட்டில்மெண்ட் நடக்குது. புண்ணிய கர்மா குறையுது. அதுக்கப்புறம் சஞ்சித கர்மானா அந்தந்த பர்த்ல செய்யறது, புண்ணியமும் செய்வோம், பாவமும் செஞ்சிருப்போம். அதெல்லாம் கண்டினியூ ஆகும் அடுத்த பர்த்துக்கு. அப்ப ஏற்கனவே போன பிறவியோட க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் பர்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸா மாறும். அப்போ திரும்பவும் அதுல ஆட் ஆகும். இது சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சத்தியுகத்துல நடுநிலையான கர்மா அக்கர்மா அப்படின்னா அதுக்கு பாவம் புண்ணியம் கிடையாது. அதுக்கு இங்க சங்கமயுகத்துல செய்யறதுனுடைய பலனை தான் அங்க போய் அனுபவிக்கிறோமே தவிர அங்க செய்யறதுக்கு பலன் எதுவுமே கிடையாது. அதனால அது அகர்மா அப்படின்னு சொல்றாங்க. கீதையில் கூட இந்த வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனா இந்த கீதை படிக்கிறவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது. நாம கூட படிச்சிருப்போம். நாலேஜ் வர்றதுக்கு முன்னாடி கீதை படிச்சவங்க தான் நிறைய பேரு. ஆனாலும் நம்மளுக்கும் அந்த அர்த்தம் தெரியாது. சிவபாபா தான் ஞானத்தை புரிய வைக்கும் போது இப்ப உலகமே புரியுது நம்மளுக்கு. இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் பிராக்டிகலாக அனைத்தையும் புரிந்து கொள்கின்றீர்கள். பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றுவதற்காக இறை தந்தை வந்திருக்கின்றார். எங்கே செயல்கள் நடுநிலையான செயல்களாக விளங்குமோ அக்கர்மா, அதுவே சத்தியுகமாகும். பிறகு எங்கே அனைத்து கர்மங்களும் விகர்மமாக இருக்கின்றதோ அதுவே கலியுகம் என்று கூறப்படுகின்றது. மனுஷங்க டோட்டல் பாடி கான்சியஸ். அப்ப செய்யறதெல்லாம் விகர்மா தான். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். சங்கம யுகத்துல கூட ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மா நினைவுல இருந்து நாம செய்யற செயல் மட்டும்தான் சுகர்மா. இதுதான் நம்மளுக்கு 2 யுகத்துக்கு அதனோட பிராப்தம் அனுபவிக்கிறோம். இந்த ஒரு பிறவியோட சுகர்மா தான் 2 யுகத்துக்கு வரும். இரு புறத்தின் விஷயங்களையும் இறைவனை புரிய வைக்கின்றார். சத்தியுகம், திரேதாயுகம் பவித்திரமான யுகம் என்று சொல்லலாம். அங்கே எந்த பாவ கர்மாவும் நடப்பது கிடையாது. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுதுதான் பாவங்களும் ஆரம்பமாகின்றன. அங்கே விகாரங்களின் பெயரே கிடையாது. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யத்தின் படங்கள் எதிரில் இருக்கின்றன. இது ஆன்மீக கல்வி என்று பாபா
சிவ தந்தை இறைவனை புரிய வைக்கின்றார். இறைவனை தவிர வேறு யாருக்கும் இது தெரியாத. இந்த படிப்பு ஒரு சாதாரண மனிதனால் கற்றுத்தரக்கூடிய படிப்பு கிடையாது. ஸ்வயம் பகவான் ஈஸ்வரனே வந்து பாடம் எடுக்கிறாரு. இந்த கல்வியை உங்களுடைய புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாபாவும் நினைவிற்கு வருகின்றார். சக்கரமும் புத்தியில் நினைவில் வருகின்றது. ஒரு நொடியில அனைத்து நினைவுகளும் வருகின்றன. வர்ணனை செய்வது தாமதம் ஆகின்றது. இவற்றின் 3 ஃபவுண்டேஷன் இருக்கின்றன. பாபா வந்து ஒரே நேரத்துல 3 தர்மத்தைக்கு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு போறார். விதை மற்றும் மரம் நினைவில் வரும்படியாக மரம் இருக்கின்றது. விதை மரத்தினுடையது. எந்த மரத்தது? கல்ப விருட்ச மரத்தினுடைய விதையாக இறைவன் இருக்கின்றார். மனித சிருஷ்டிக்கு விதையாக இறைவன் இருக்கின்றார். ஷிவ் அப்படின்ற வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்கின்றது. ஷிவ் அப்படின்னா நிராகாரி, 2வது கல்யாண்காரி, 3வது பீஜ் ரூபதாரி. நிராகாரினா ஒளியானவர், உடல் அற்றவர். கல்யாண்காரினா எப்பவுமே எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செய்வார். 3rd இந்த மனித சிருஷ்டி அப்படிங்கிற கல்ப விருட்ச மரத்திற்கு விதையானவர். இதிலிருந்து தான் இந்த பழம் கிடைக்கின்றது. இந்த எல்லையற்ற மனித சிருஷ்டி என்ற மரம் எப்படி இயங்குகின்றது என்ற ரகசியத்தை நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். இதுதான் தில்லை ரகசியமாகும். அரை கல்பத்திற்கு ராஜ்யம் எப்படி நடக்கும்? ராவண ராஜ்யம் வரும்பொழுது சத்தியுக திரேதாயுகத்தில் இருக்கக்கூடியவங்க துவாபர யுகத்துல எப்படி மாறுகின்றார்கள் என்பது அனைத்தையும் குழந்தைகளுக்கு சிவ தந்தை நேரடியாக வந்து புரிய வைக்கின்றார். இந்த ஞானம் சொல்றதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறார். நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். முதல்ல நான் யாரு, தந்தை யாரு, நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன், எங்க போகணும், இப்ப என்ன ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கேன், இது மாதிரி எத்தனை ரோல் பிளே பண்ணேன், எவ்வளவு வேஷம் போட்டேன் இந்த உலகம்ன்ற நாடக மேடையில. இந்த சீக்ரெட்லாம் யாருக்கு தெரியும்? ஸ்ரீ பாபாவுக்கு தான் தெரியும். அத ஞான நடனம் புரிகிறார். அவரு கால் கீழே பார்த்திருக்கீங்களா? இந்த நடராஜர் நடனம் ஆடும்போது ஒரு குட்டி அசுரன் இருப்பான். அவன் மேல நின்றுட்டு இருப்பாரு. அந்த அசுரன் வந்து வேற யாரும் இல்ல. அது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய மறதி தான். அப்பஸ்மரன் அப்படின்னு பேரு அந்த அசுரனோட பேர். அப்பஸ்மரன். ஸ்மரன்னா நினைவு, அப்பஸ்மரன்னா மறதி. புரியுதுங்களா? நாம மறந்துட்டோம். நான் யாரு, என் வீடு எங்க இருக்கு, அப்பா அம்மா யாரு, நம்மளுக்குள்ள இந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, எதுவுமே ஞாபகம் இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதனால இந்த அசுரனுக்கு அழிவே கிடையாதாம். அதனால அது காலில் போட்டு மிதிச்சுட்டு நடனம் புரிஞ்சு நம்மளை ஞாபகப்படுத்தி திரும்பவும் போயிட்ட பிறகும் ஞானத்தை மறந்துடுவோம். அதோட மறதி தான். சரிங்களா? இந்த சங்கமயத்துல மட்டும்தான் ஞாபகப்படுத்துறாரு. காலை மிதிச்சிட்டு இருக்கிறாரு பாருங்க அசுரனை. ஞான நடனம் புரிஞ்சுக்கிட்டு அந்த அசுரனை மிதிச்சிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு அழிவு இல்லையாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம திரும்பவும் மறந்துடுவோம். ஒரு பர்த்ல என்ன நடந்ததுன்னு அடுத்த பர்த்ல ஞாபகம் இருக்காது. மறதியும் நம்மளுக்கு தேவைதான். ஆனா எதை மறக்க கூடாதோ அதை நாம மறந்துட்டோம். எதை மறக்கணுமோ அதை நினைக்கிறோம். மனுஷங்க கொடுத்த துக்கத்தை, கஷ்டத்தை, இதை மறக்க முடியல. வேஸ்ட் தாட்ஸ் எதுல இருந்து வருது? பாஸ்ட்ல இருந்து வருது. ஆனா நான் யாரு, என்னுடைய வீடு எங்க இருக்கு, அப்பா யாரு, ஒரிஜினல் ஆத்மாவுடைய தந்தை யாரு, எல்லாத்தையும் மறந்துட்டோம். சரிங்களா? இப்ப நம்ம வந்து அப்பஸ்மரணை அவர் மிதிச்சிட்டு இருக்காருல்ல நடராஜர், நானும் மிதிக்கணும். அதாவது மறதி. எதை மறக்க கூடாதோ அதை கண்டிப்பா வந்து நினைவு செய்யணும். எதை மறக்கணுமோ அது தாராளமா மறந்துடலாம். மனுஷங்களை மறக்கலாம், பாஸ்ட் மறக்கலாம், கவலைகளை மறக்கலாம், எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஒரே ஒரு சிவபாபா நினைவுல இருங்க. அது சொல்றதுக்காக தான் கடவுளே வந்திருக்கிறாரு சங்கம யுகத்துல. மரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. அரை கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் உருவாகின்றது. விக்காரிகளாக மனிதர்கள் ஆகிவிடுகின்றனர். சிவ தந்தையிடமிருந்து கிடைத்த சொத்து இருக்க அரை கல்பத்துக்கு யூஸ் ஆகுது. அதனால ஒருவேளை இந்த காலத்துல பேர
கொள்ளு பேரை, எள்ளு பேரை வரைக்கும் சேர்த்து வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நம்மளுக்கு பாபா குடுக்குறது அரை கல்பத்துக்கு குடுத்துட்டு போறார் பாருங்க. ஞானத்தை கூறி சொத்தையும் அளித்துள்ளார். அந்த பலனை நாம தான் அனுபவிக்கிறோம். அதாவது சத்தியுகம், திரேதாயுகத்துல தேவதைகள் ரொம்ப சுகம், சாந்தி, தூய்மையோட இருந்தாங்க. அதற்கு சுகதாம் சத்தியுகம் என்று பெயர். அங்கே துக்கம் ஏற்படவில்லை. எவ்வளவு எளிதாக இறைவன் ஞானத்தை புரிய வைக்கின்றார். ஒரு பாமர மக்களுக்கு கூட புரியுற மாதிரி சொல்றாரு. ஒவ்வொருவருக்கும் புரிய வைத்தாலும், பலருக்கு புரிய வைத்தாலும், டிராமால யாரு தேவதைகளா இருந்தாங்களோ அவங்களாலதான் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். சிலர் ஆமா ஆமான்றாங்க, சரி சரின்றாங்க. ஆனா கவனம் சில பேருக்கு அட்டென்ஷனோட கேட்குறாங்க, சில பேர் ஏதோ வேண்டா வெறுப்பா கேட்குறாங்க. இப்படி விதவிதமா இருப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க. கவனம் சிதறுதுன்னா அவங்க கிட்ட ஏதாவது கேள்வி கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க புரியல அப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்கலாம். விஷயம் யாருக்கு தெரியவில்லையோ அதை நாம் புரிய வைக்கின்றோம். நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு என்ன கேட்டீர்கள்? இந்த ஞானம் மக்கப் பண்ணி எக்ஸாம் எழுதுற விஷயம் இல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ண வேண்டிய விஷயமாகும். அங்க புரிதல் தான் ரொம்ப அவசியம். சிவ தந்தை இந்த எல்லையற்ற மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இந்த ஞானம் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தில் எப்படி வருகின்றீர்கள் என சிவ தந்தை புரிய வைக்கின்றார். இதை நல்லா குறிச்சிட்டு அதுக்கப்புறம் சிந்தனை செய்யுங்க. இந்த பசு கடகடன்னு புல்லு சாப்பிட்டுட்டு அப்புறம் அசை போடும்ல, அந்த மாதிரி ஞானத்தை கேட்டுட்டு அப்புறம் அதை திங்க் பண்ணுங்க. டீச்சர் எப்படி கட்டுரை கொடுக்கின்றார்கள் என்றால் வீட்டில் சென்று ரிவிஷன் செய்து வருவார்கள் அல்லவா? நீங்களும் இந்த ஞானத்தை என்ன பண்ணணும்? 1 hour தான் கிளாஸு. அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதை ரிவிஷன் செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் ஞானத்தை சொல்லுங்க, அப்புறம் கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிய வையுங்கள். அப்பா டீச்சரின் கடமையை புரிய வைத்து குருவை பற்றி புரிய வையுங்கள். பதீத்த மாணவர்களின் ஆகிய எங்களை பாவனமாக்குங்கள் என்று அவரை அழைத்தீர்கள். ஆத்மா தூய்மை ஆகின்றது என்றால் சரீரமும் தூய்மையான சரீரம் கிடைக்கும். தங்கத்தை போன்று நகை உருவாகின்றது. ஒரு உதாரணமா 24 கேரட் 24 கேரட் தங்கம் இருந்துச்சு அப்படின்னா அதுல செஞ்ச நகை எப்படி இருக்கும்? அதுவும் 24 கேரட். அதுல கொஞ்சம் கலப்படம் தாமிரம் மிக்ஸ் பண்றாங்க. அப்ப அதனுடைய கேரட்டை 22 கேரட் ஆகுதுன்னா அந்த நகை அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 18 கேரட் தங்கத்துல செஞ்ச நகை அப்படிதான் இருக்கும். 9 கேரட் அப்படின்னா ஒரு தங்கம் முலாம் பூசின மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள்ல அது ஒரிஜினாலிட்டி வெளியில வந்துடும். கலப்படம் செய்யறதுனால தான் இன்னைக்கு அதே மாதிரி தாங்க. ஃபர்ஸ்ட் உங்களை அனுப்பும் போது சத்தியுகத்துல 24 கேரட் தங்கம் போல சுத்தமா இருந்தீங்க. இந்த மன சுத்தம் இருந்தது, தங்கம் போல மனசு இருந்தது. அதுக்கப்புறம் உடல் கூட கஞ்சன் காயான்னு பேரு. தங்க இழை ஓடுமா உள்ள. அதாவது இந்த இரும்பு சத்து மாதிரி தங்க சத்து அதிகமா இருக்குமா நம்ம உடம்புல, பிளட்ல. அப்ப அந்த உடம்பே ஜொலிக்காது. அப்படிதான் இருந்துச்சு சத்தியுகத்துல. அப்புறம் சத்தியுகம், திரேதாயுகம் வரும்போது கொஞ்சம் அடுத்த கோட்டிங் ஆத்மால. உண்மையிலே தங்க கோட்டிங்லாம் இல்லை. இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சத்தோ பிரதானமா இருந்தது. அதுக்கப்புறம் சத்தோ ஆகுது, அது வெள்ளி மிக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல காப்பர் மிக்ஸ் ஆகுது. அதனால காப்பர் ஏஜ்னு பேரு. அப்புறம் கலியுகத்துல இரும்பு. அது இரும்பு இப்ப என்ன ஆயிடுச்சு? துரு பிடிச்சு போயிருக்கு. லாஸ்ட் ஸ்டேஜ். உண்மையிலே இந்த உலோகம்லாம் போய் ஆத்மா மேல ஒட்டாது. அது எப்பவுமே ஆத்மா ஒளிதான். ஆனா ஒளியா இருக்கிற ஆத்மா தேய்பிறை போல குறைஞ்சு குறைஞ்சு கடைசியில அமாவாசை ஆயிடுச்சு. இப்ப பாபா கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பாபா என்ன சொன்னாரு? கனெக்ட் 1
நான் ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவோட கனெக்ஷன் கிடைச்ச உடனே கரண்ட் பாஸ் ஆகும். புரியுதுங்களா? ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவோட கனெக்ட் ஆன உடனே கரண்ட் பாஸ் ஆகும். இந்த கரண்ட் மூலமா ஆத்மா சார்ஜ் ஆகும். ஆத்மாவோட பேட்டரி. இப்ப எவ்வளோ சார்ஜ் பண்ணிக்கிறோமோ, அதுதான் பிற்காலத்துல நம்ம ஃபுல் சார்ஜ் பேட்டரியா இருக்கும் பொழுது முழு பௌர்ணமியா இருந்தோம். அதுதான் நான். நான் வந்து டிஸ்சார்ஜ் பேட்டரிய வச்சுட்டு நம்மள முடிவு பண்ணக்கூடாது. நான் அப்படிங்கிறது ஃபுல் சார்ஜ் பேட்டரியில சத்தோ பிரதானமா தேவதையா இருந்தேன்ல, அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் சுபாவம். அதுதான் என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர். அதை மீண்டும் கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணணும். முதல்ல அப்படிதான் ஆத்மா இருந்துச்சு. உலகமும் அப்படிதான் இருந்தது. பிறகு பதீதம் ஆயிடுச்சு ஆத்மா. உலகமும் அப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் யாரு சொல்றாங்க? சிவபாபா தான் சொல்றாரு. மேலும் வேற எந்த மனித குருக்களுக்கு இந்த சீக்ரெட் தெரியாது. தில்லை ரகசியம் தில்லை அதாவது சிவபாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதே நடராஜர் தான் ஞான நடனம் புரிஞ்சிட்டு இருக்கிறாரு சங்கம யுகத்துல. மேலும் வேறு எந்த மனித குருக்களும் அறியவில்லை. அவங்களே வந்து கடவுளே எங்களை தூய்மை ஆக்குங்கள் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. குருவின் வேலை வந்து தூய்மை ஆக்குறது, மேல கூட்டிட்டு போறது. வயோதிக நிலையை அடையும் பொழுதுதான் மனிதர்கள் குருவை ஏற்றுக்கொள்கின்றார்கள். வானப்பிரஸ்த நிலைன்னு சொல்லுவாங்க. 60 வயசுக்கு அப்புறம் தான் பாரத நாடு பொறுத்த வரைக்கும் குருவை தேடுவாங்க. சப்தத்திலிருந்து வானப்பிரஸ்து வாணிசை பறை அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்தத்தை கடந்த ஒரு உலகம். அது வந்து நிராகாரமான உலகம். அங்க அழைத்து செல்றதுக்காக நிராகாரமான சிவ தந்தை வந்துள்ளார். அங்கே ஆத்மாக்கள் நிலையான ஆத்மாக்கள் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சீட் இருக்கும். அவங்கவுங்க இடத்துல போய் அவங்கவுங்க உட்காருவாங்க ஆத்மாக்கள்லாம். இது ஸ்தூலமான உலகமாகும். இந்த கலியுகம்ன்ற நரகமும் சத்தியுகம்ன்ற சொர்க்கமும் சேரக்கூடிய டைம் வரப்போகுது. அங்கு பரந்தாமத்துல சரீரம் கிடையாது. நிராகாரமான உலகம், சப்தத்திலிருந்து அப்பாற்பட்ட வானப்பிரஸ்த நிலையில தான் அந்த இடம் இருக்கு. சவுண்டே கிடையாது. பரந்தாமம், சைலன்ஸ் வேர்ல்டு. இந்த உலகம் ஸ்தூலமான உலகம். இது டாக்கி வேர்ல்டு. சவுண்ட் இருக்கு. இந்த சங்கமயுகத்துல தான் நம்மளுக்கு எல்லாமே ஞானம் புரிகின்றது. இந்த ஸ்தூல உடலை விட்டு, ஸ்தூல உலகத்தை விட்டு நம்ம அந்த நிராகாரமான முக்தி தாமத்திற்கு செல்லக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. அந்த உலகத்துல சரீரம் கிடையாது. பரந்தாமத்துல அங்கே எந்த செயலும் நடப்பதில்லை. ஆத்மா வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் அது. அதனாலதான் அதுக்கு முக்தி தாமம் என்று பெயர். ஆத்மா ஓய்வு நிலையில் இருக்கும். பாபா அதாவது சிவ தந்தைக்குள்ள அனைத்து ஞானமும் இருக்கின்றது. நாடகத்தின்படி அவருக்கு நாலேஜ்ஃபுல் ஞானம் நிறைந்தவர் என்று பெயர். அவர் சைத்தன்ய இறைவன், சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமானவர், சத்தியமானவர். சிவன் வாக்கு சத்திய வாக்கு, அதுல எந்த டவுட்டும் வேணாம். அடுத்து சத்தியமான சிவன் சைத்தன்யமாக இருக்கின்றார், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றார். அவருக்கு நாலேஜ்ஃபுல் என்று சொல்கின்றோம். பதித பாவனர் நாலேஜ்ஃபுல் சிவ தந்தை என்று அனைவரும் அவரை அழைக்கின்றார்கள். அவருடைய பெயர் எப்பொழுதும் சதாசிவ். நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிவுக்கு என்ன அர்த்தம்னு. சதா சதாசிவ், சதா கல்யாண்காரி, சதா நிராகாரி, சதா பீஜ் ரூப்தாரி. மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் நடிப்பதற்காகத்தான் வந்துள்ளார்கள். வெவ்வேறு பெயரை தாரணை செய்க. இப்ப நம்மளுக்கே இந்த வேஷத்துக்கு ஒரு பேர் இருக்கு. 84 வேஷத்துக்கு 84 பெயர் அபிஷியலா வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களுக்கு இதெல்லாம் எதுவுமே புரியாது. வேஷம் மாறும் பொழுது பெயர் மாறும், தேசம் மாறும், காலம் மாறும், ரோல் மாறும், ஆண் பெண் ஜெண்டர் மாறும், சில நேரங்களில் காஸ்ட் மாறும், ரிலீஜியன் மாறும், லாங்குவேஜ் மாறும்.
நேஷனாலிட்டியும் மாறக்கூடியது. மாறாதது என்னது? ஆத்மா மாறாது, பரமாத்மா மாறாதவர். மத்தபடி வேஷம் மாறும்போது எல்லாமே மாறும். நிச்சயமாக பாக்கியசாலி ரதம். கடவுள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு அவருக்கும் வேஷம் வேணும். ஆனா அவருக்கு உடம்ப குடுக்குறவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? பாகீரதன் அப்படின்னு சொல்றோம். பாக்கியம் செய்த ரதம். அந்த உடம்புல தான் கடவுள் வந்திருக்கிறாரு. அவருக்குள் பாபா பிரவேசம் ஆகுறாரு. பகீரதன் அவங்களோட முன்னோர்களுக்கு முக்தி இல்லாம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்வாங்க, கங்கை அங்க பிரம்ம லோகத்துல இருக்கு. பிரம்ம தேவர் கூட. அங்க நீங்க பூலோகத்த கொண்டுட்டு வாங்க. அப்பதான் அந்த முன்னோர்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கங்கை பூமிக்கு வந்தா அத தாங்குறதுக்கு யாராவது வேணுமே! அப்ப யாரால தாங்க முடியும்? சிவனை தவிர வேற யாரால தாங்க முடியாது. அதனால சிவன் அத என்ன பண்ணுவாரு? கங்காவ வரவழைப்பாங்க. அவர் தான் தாங்கி இந்த உலகத்துல விடுவாரு. மீதி கங்கைய ஜடாமுடியில முடிஞ்சுப்பாரு. அப்படிலாம் பக்தி மார்க்கத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரிஜினல் கங்கான்றது ஞான கங்கை. சொல்றதுக்காக சிவ கங்கைன்னு சொல்லுவோம். கடவுள் பூமிக்கு வராரு. அவர தாங்குறது நாராயணனால தான் முடியும். அந்த நாராயணன் லாஸ்ட் பர்த்ல பிரம்மா பாபாவா இருக்காரு. அவர் உடம்புல சிவ பாபா வந்திருக்காரு. பகீரதன் பாக்கியம் செய்த ரதம். அதுக்கு இன்னொரு பேரு நந்தி. அந்த நந்தி உடம்புல கடவுள் வந்திருக்கிறாரு. இந்த ஞானத்தை சாக்ஷாத் சிவ பரமாத்மா தான் கொடுக்கிறாரு. நந்தி வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். செய்யறது, செய்ய வைக்கிறது, ஞானம் எல்லாமே சிவனுடையது. 100%. சிவ தந்தை பிரம்மா பாபாவுடைய ரதம் அந்த உடல்ல பிரவேசம் செய்து அவருக்கே பிரம்மான்னு பேரை வைக்கிறாரு. நம்மை பாவனமான உலகத்திற்கு அழைத்து செல்ல போகின்றார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, யார் பல பிறவிகளை எடுத்து கடைசி பிறவியில் இருக்கின்றார்களோ, முழுமையாக 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றார்களோ, நான் அவருடைய உடலில் வருகின்றேன் என சிவ தந்தை புரிய வைக்கின்றார். முதல் நம்பரில் ஸ்ரீ கிருஷ்ணா வருகின்றார். அவரே புது உலகத்திற்கு அதிபதியாவார். அவரே கீழே இறங்குகின்றார். தங்கத்திலிருந்து வெள்ளி, செம்பு, இரும்பு யுகத்திற்கு விடுகின்றார். தரம் குறைய குறைய உலகம் குறைவது பார்த்தீங்களா? ஆத்மாவுடைய குவாலிட்டி குறைய குறைய உலகமே மாறுது. ஆத்மாவுக்கும் பிரகிருதிக்கும் சம்பந்தம் இருக்கு. புருஷ்னா ஆத்மா, பிரகிருத்தினா இயற்கை. இந்த உடலே இயற்கையால் ஆக்கப்பட்டிருக்கு. உடலோட தரம் குறைய குறைய அதாவது ஆத்மாவுடைய தரம் குறைய குறைய உடலோட தரம் குறையுது. சத்தோ பிரதானமா இருக்கும்போது உடல்ல நோயற்ற உடல், நிறை திரை மூப்பு இல்லாத ஒரு உடல் கொடுத்தாரு கடவுள். அதுக்கப்புறம் சத்தோ ரஜோ தமோ வர வர உடலோட எல்லாமே குறையுது. கடைசியில இன்னைக்கு தமோ பிரதானமான உலகம். உடலும் அப்படி இருக்கு, ஆத்மாவும் அப்படி இருக்கு. எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு. இப்பொழுது மீண்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்மள சரி பண்ணிக்கணும். இரும்பிலிருந்து தங்கமாக நம்மள மாத்திக்கணும். இது தெரியாம ரசவாதம் சித்தர்கள் இரும்ப கூட தங்கமா மாத்துவாங்க. சித்தர்கள் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணாங்க அப்படின்னு அது பின்னாடியே போறாங்க. சித்தர்கள் உலகத்தையே வெறுத்து வேணான்னு விட்டுட்டு வந்தவங்க தங்கத்து மேல ஆசைப்படுவாங்களா? ஆனா கடவுள் சொன்ன விஷயம் என்னன்னா, இரும்பு மாதிரி இருக்கிற மனச, கல்லு மாதிரி இருக்கிற மனச, புத்திய தங்கமா மாத்துங்க. அதுதாங்க வேணும். தங்கத்தனா நம்ம கரைச்சு குடிக்கவா போறோம்? ஆ? இல்ல தங்கத்தை சாப்பிட முடியுமா? இல்ல குடிக்க முடியுமா? அது எதுக்கு? மனசு தங்கமா இருக்கணும். அப்புறமா தங்க யுகத்துக்கு நம்மள அனுப்பி வைப்பாரு. அங்க பொன் விளையும் பூமி இருக்கும். முழு சமுதாயமே சந்தோஷமா இருக்கும். யாருக்குள்ள பிரவேசம் ஆகின்றாரோ அவருடைய ஆத்மாவில் சிறிதும் ஞானம் கிடையாது, தெரியுமா? பிரம்மா பாபாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, சிவ பாபா வராத வரைக்கும். நாமளும் அப்படிதானே? நம்மளுக்கும் சிவ பாபாட்ட வந்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளவு நாலேஜ் தெரியுது. அப்படிதான் பிரம்மா பாபாவும் இருந்தாரு. இவருக்குள் நான் பிரவேசம் செய்கின்றேன் அப்படின்னு சிவ பாபா சொல்றாரு. ஆகவே இவருக்கு பாக்கியசாலி ரதம் என்று கூறப்படுகின்றது. இல்லை என்றால் அனைவரையும் விட உயர்ந்தவர் இந்த லக்ஷ்மி நாராயண்.
இவருக்குள் பிரவேசம் ஆக வேண்டும். அந்த நாராயணனோட உடம்புல தான் சிவன் வரணும்னு விதி இந்த டிராமால இருக்கு. ஆனால் அவர்களுக்குள் ஆனா சத்தியுக நாராயணன் இருக்காரே, அதுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாரு? அந்த சத்தியுகத்துல நாராயணன் இருக்கும் பொழுது யாருக்கு ஞானம் சொல்லணும்? அவருக்கு அங்க யாருக்குமே தேவதைகளுக்கு எதுக்கு ஞானம்? அவங்களுக்கு என்ன கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா? நம்மளுக்கு தான் கடவுள் தேவைப்படுறாரு. தேவதைகளுக்கு கடவுளே வந்தாலும் அவங்க சட்டை பண்ண மாட்டாங்க தேவதைகள்லாம். நம்மளுக்கு தான் கடவுள் வந்து தேவைப்படுறாரு. ஆகவே அவர்களை பாக்கியசாலி ரதம்னு சத்தியுகத்துல தேவதைகள லட்சுமி நாராயணன் கூட சொல்ல முடியாது. ஆனா பாக்கியசாலி ரதம் பிரம்மா பாபா. அந்த ரதத்துல தான் சிவ தந்தை வருகின்றார். பதீதமானவர்களை பாவனமாக மாற்ற வேண்டும். எனவே நிச்சயமாக கலியுகம் எனும் தமோ பிரதானமான உலகத்துல தான் கடவுள் வராரு. நான் பல பிறவிகளின் கடைசி பிறவியில் வருகின்றேன் என்று அவரே கூறுகின்றார். கீதையில் கூட இந்த வார்த்தைகள் துல்லியமாக இருக்கின்றன. கீதைதான் அனைத்து சாஸ்திரங்களின் தாய் என கூறப்படுகின்றது. இந்த சங்கம யுகத்தில்தான் சிவ தந்தை வந்து பிராமண மற்றும் தேவதா குலத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பல பிறவிகளின் கடைசியில், அதாவது சங்கம யுகத்தில்தான் சிவ தந்தை பூமியில் வருகின்றார். நான் விதை வடிவமாக இருக்கின்றேன் என பாபா சொல்றார். இந்த சிருஷ்டியினுடைய விதை, மனித சிருஷ்டின்ற மரத்திற்கு இறைவன் விதையானவர். கிருஷ்ணரோ சத்தியுகத்தில் வசிக்கக்கூடியவர் ஆவார். அவரே வேறு எங்கும் அதே ஒரு வேஷம் மட்டும்தான் கிருஷ்ணா. அடுத்த வேஷத்துல பேர் மாறும், தேசம் மாறும். தேசம்னா பாரத தேசம்தான். ஆனா வேற இடத்துல பிறப்பாரு. அப்புறம் அவர் ரோல் மாறும், எல்லாமே மாறும். ஆனா இந்த காஸ்ட், ரிலிஜியன், லாங்குவேஜ், நேஷனாலிட்டி இது 4ம் மாறாது. சத்தியுகம் திரேதாயுகம் வரைக்கும். அப்புறம் மீதிலாம் வந்து துவாபரயுகத்திலேருந்து எல்லாமே மாறும். தோற்றமே மாறும். ஒரு வேஷம் போல அடுத்த வேஷம் கிடையாது. ஃபேஸ் மாறும். முதலில் சிறிய குழந்தை, அது ஒவ்வொரு வேஷத்துலயும். அப்புறம் சின்ன குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தையாகும். அப்புறம் யூத், இளைஞன் ஆகுது. அப்புறம் முதுமை பருவம். அப்புறம் அதுலேருந்து ஆத்மா வெளியில வந்துரும். இப்படியாக நாம 84 வேஷம் போட்டு இந்த உலக நாடக மேடையில அப்பா லாஸ்ட் பர்த். இதோட கிளம்புவோம், வீட்டுக்கு போற டைம் வந்தாச்சு. எத்தனை ஒரு முறை வேஷத்தை மாத்திருப்போம். இதுதான் லாஸ்ட். இதோட இந்த விளையாட்டு, இந்த டிராமா, இந்த கல்பத் முடியுது. இதோட அடுத்த சரீரம்னு ஒண்ணு எடுத்தா அது சத்தியுகத்துல தான் எடுக்கணும். சரீரத்தை எடுத்த பிறகு இப்ப கிருஷ்ணாவே இன்னொரு சரீரம் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு கிருஷ்ணான்னு பேர் இருக்காது. பேரை மாத்துவாங்க. உடல் வேற, ஃபேஸ் மாறிடும். நேரம், தோற்றம், நாள், தேதி எல்லாமே மாறிடும். உலகத்தின் வரலாறு, புவியியல் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஹிஸ்டரி மஸ்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்றா. ஹிஸ்டரி, ஜியாகிரபி மஸ்ட் ரிப்பீட் என்று கூறப்படுகின்றது. இந்த நாடகம் ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கு. அதனால்தான் அனாதி அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்ல இருப்போம் நம்ம. சத்தோ ரஜோ தமோல நம்ம ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது உலகமே நம்மள கூட சேர்ந்து அது ஒரு ரவுண்ட் அடிக்குது. சத்தோ ரஜோ தமோல வரணும்னு விதி டிராமால இருக்கு. டிராமால என்ன இருக்கோ அது நடந்தே தீரும். எனவே மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம டெவலப் பண்ணிக்கணும். அக்செப்டன்ஸ் பவர், அதை நமக்குள்ள கொண்டு வரணும். இப்பொழுது இது சங்கம யுகமாகும். நான் சங்கம யுகத்தில் தான் வருகின்றேன். நான் உங்களுக்கு முழு உலகத்தின் வரலாறு, புவியியலின் உண்மையை கூறுகின்றேன். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வேறு எதையுமே யாருக்குமே தெரியல. கடவுளுக்கு மட்டும்தாங்க தெரியும். நாம படிச்சது ஹிஸ்டரிலாம் ஆஃப் ஹிஸ்டரி தான், ஃபுல் ஹிஸ்டரி கிடையாது. துவாபரயுகத்திலேருந்து என்ன நடந்தது, சேரன், சோழன், பாண்டியன்லேருந்து படிச்சிருப்போமா? குப்தர்கள், வட இந்தியாவில் கனிஷ்கர், மௌரியர்கள், அதெல்லாம் படிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி யார் வாழ்ந்தாங்க அது நம்மளுக்கு தெரியாத. சத்தியுகத்தின் ஆயுள் எவ்வளவு, அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, அவங்களுடைய நாகரிகம் எப்படி இருந்தது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாத.
தெரியாத காரணத்தினால தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும்ல. லட்சக்கணக்கான வருஷம்னு வேற எழுதி வச்சுட்டோம். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் அனைத்து விஷயங்களும் இருக்கின்றன. தந்தை தந்தையாகவும், சிவபாபா இப்ப அப்பாவா இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கின்றார், சத்துகுருவாகவும் இருக்கின்றார் என்பதை நீங்கள் உள்ளுக்குள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தை அவர் தாங்க சொல்றாரு. நம்புங்க. அவர் மீண்டும் சத்தோ பிரதானமா நம்மள சத்தோ பிரதானமா ஆக்குறதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு. நல்ல வழிகளையும் சொல்லிக் கொடுக்கிறாரு. அதுல பெஸ்ட் வழி என்னது? சர்வ தர்மானி பரித்தியஜ மாமேகம் சரணம் விருஜ. தேகத்தோட அனைத்து தர்மங்களையும் புத்தியின் மூலமாக தியாகம் செய்து என் ஒருவனிடம் சரணாகதி அடையுங்கள், அப்பொழுது நான் உங்களை அனைத்து விதமான பாவ தலைகளிலிருந்து விடுதலை செய்கின்றேன். இது கிருஷ்ணா சொல்லல, காட் சிவா சொல்றார். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என உணருங்கள். இது கீதையில தான் இருக்கு. ஆனா பேரை மாத்திட்டாங்களே. திரும்ப தன்னுடைய வீட்டிற்கு நிச்சயமாக போக வேண்டும். பக்தி மார்க்கத்தில் பகவானிடம் செல்வதற்காக எவ்வளவோ உழைக்கின்றார்கள். அது முக்தி தாமம், பரந்தாமம். கர்மத்திலிருந்து விடுபட்ட கர்மாத்தீத் இடமாகும். அங்க யாரும் வேலையெல்லாம் செய்ய முடியாதுல்ல. எண்ணங்களே கிடையாது. எண்ணம், சொல், செயல் எதுவுமே பரந்தாமத்தில் கிடையாது. நாம் நிராகாரமான உலகத்திற்கு சென்று அமர்கின்றோம். நடிப்பவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டால் நடிப்பிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். அனைவரும் நாம் முக்தியை பெற வேண்டும் என விரும்புகின்றார்கள். மோட்சம் யாருக்குமே கிடையாது. இந்த நாடகம் அனாதியானது, அழிவற்றது ஆகும். சிலர் இந்த நடிப்பில் வருவது போகிறது எங்களுக்கு பிடிக்கல பாபா ப்ளீஸ். பாபா பிகேஸ் கேட்குறாங்க, பிறவா நிலை வேண்டும். பக்தர்கள் கேட்டது வேற விஷயம். இப்போ நம்ம பிகேஸ் கேட்குறாங்க, நான் பேசாம பரந்தாமத்திலே உன் கூடவே இருந்துடுறேன், நீ தனியா எது கஷ்டப்படுற, நான் உன் கூடவே இருக்கிறேன் ஸ்ரீ பாபா, நான் பூமிக்கே வரல, இந்த 5000 வேணா சங்கமயத்தில் இறங்க வரேன், நீயும் வா நானும் வரேன் அப்படின்லாம் சில பிகேஸ் பேசுறாங்க. பாபா சொல்றாரு, வந்துதான் ஆகணும் நீங்க சத்தியுகத்துல, வேற வழி இல்லை. நாராயணனே வராரு, நீங்க எப்படி வரமாட்டேன்னு சொல்வீங்க? கண்டிப்பா வரணும் அப்படின்றாரு. இதுல நான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. டிராமால உங்களுக்கு சத்தியுகத்துல ரோல் இருந்தா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. டிராமா உங்களை வரவழைச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அனாதி நாடகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கு. ஒருவரும் மோட்சத்தை அடைய முடியாது. குறிச்சு வச்சுக்கோங்க. மோட்சம் யாருக்கும் கிடையாது. பிறவா நிலை யாருக்கும் கிடையாது. பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் ஒரே ஒரு கடவுள் மட்டும்தாங்க. மற்ற மனுஷங்க எல்லாம் பிறந்துதான் ஆகணும். தேவதைகளே பிறகுறாங்க, மனுஷங்களுக்கு என்ன இப்ப? இது அனைத்தும் பலவிதமான மனித வழிதான். பிறவா நிலை கேட்டதெல்லாம் அதெல்லாம் என்னைக்காவது கடவுள் சொன்னாரா, நான் உங்களுக்கு பிறவா நிலை கொடுக்குறேன், மோட்சம் கொடுக்குறேன்னு? முக்தி தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. மோட்சம்னா ரிட்டர்ன் வரக்கூடாது. அப்ப என்ன ஆயிடும்? ஆத்மா செத்து போயிடும்ல. ஆத்மாவுக்கு தான் அழிவு கிடையாதே. ரிட்டர்ன் வந்துதாங்க ஆகணும், நடிச்சுதான் ஆகணும். இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. ஏங்க கடவுளே டிராமால மாட்டி இருக்கிறாரு, நீங்க மட்டும் தப்பிச்சிடலாமா? ஒன்றும் பண்ண முடியாத. ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாற்ற முடியாததை. சிலதுல ஜீரணம் பண்ணணும். ஆனா அதுக்கு சகிப்புத்தன்மை தான் ரொம்ப தேவைப்படுது. இந்த துக்கமான சமயத்துல இவ்வளோ டயலாக் அடிக்கிறாங்களே, சத்தியுகத்துல இந்த மாதிரி வார்த்தையை சொல்லுவாங்களா? எனக்கு பிறவா நிலை வேணும்னு யாராவது ஒரு தேவதை சொன்னா டிராமாவே மாத்திடலாம். அப்ப நல்லா இருக்கும்பொழுது இன்னும் இருக்கணும்னு ஆசை வருது. துக்கம் வந்தாதான் பிறவா நிலை வேணும்னு ஞாபகம் வருது. அதெல்லாம் நாம நினைக்கிறதுலாம் நடக்காது. டிராமால என்ன இருக்கோ அதான் நடக்கும். அதனால மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். டிராமாவை கடவுளாலே மாற்ற முடியாது. நம்மளால மாற்ற முடியுமா? முடியாது. டிராமால என்ன இருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது சிரேஷ்டமாக ஆகுவதற்கான ஸ்ரீமத் ஆகும். ஸ்ரீ கிருஷ்ணா தேவ ஆத்மா, வைகுண்டத்தினுடைய முதல் இளவரசன். அவர் இங்க எப்படிங்க வருவாரு? துவாபரயுகத்துல கூட தான் எப்படி வருவாரு? கீதை அவரா சொன்னாரு? வாய்ப்பே இல்லை. சிவனுக்கு முன்பாக சென்று எங்களுக்கு முக்தி அளியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க.
அவர் ஒரு பொழுதும் ஜீவன் முக்தியிலேயோ ஜீவன் பந்தனத்திலேயோ சிவாவா வரமாட்டாரு. ஜீவன் முக்தினா தேவதா சொரூபம். ஜீவன் பந்தன்னா இப்ப மனுஷங்க கஷ்டப்படுறது. வாழ்க்கையே பந்தனமா இருக்கு. ஆகையினால தான் முக்தி அளியுங்கள்னு கேட்குறாங்க. ஜீவன் முக்தியும் அவரே கொடுக்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி. தாரணைக்கான முக்கிய சாரம். அதுல முதல் பாயிண்ட், நாம் அனைவரும் ஆத்மாக்கள் என்ற ரூபத்தில் சகோதரர்கள் ஆவோம். இந்த பாடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உறுதிப்படுத்தவும் வேண்டும். தனது சம்ஸ்காரங்களை நினைவினால் சம்பூர்ண தூய்மையாக்கவும் வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், 24 கேரட் உண்மையான தங்கமாக சத்தோ பிரதானமாக மாறுவதற்கு கர்மா அக்கர்மம் விகர்மத்தின் ஆழமான விளைவுகள், கர்மத்தின் விளைவுகளை புத்தியில் வைத்து எந்த ஒரு செயலும் விகர்மம் ஆகிவிடக்கூடாது. சுக்கர்மம் ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைவுல தான் ஒவ்வொரு கர்மமும் இருக்கணுமே தவிர பாடி கான்சியஸ்ல எந்த கர்மமும் செய்யக்கூடாது. வரதானம், பயத்தின் நடனத்தை விடுத்து சதா குஷியில் நடனம் ஆடக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிரம்பியவர் ஆகுக. பயத்துல கை கால்லாம் நடுங்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படி இவ்வளோ நாள்ல பயந்து இருப்பீங்க, பரவாயில்ல. ஆனா இனி பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. என்ன எடுக்கோ டிராமால நன்மைக்கு தான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருங்க. குஷியில நடனம் ஆடலாம். ஞான நடனம் புரியக்கூடிய சிவ தந்தையோட சேர்ந்து நடராஜனோட சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஆனந்த தாண்டவம் ஆடுங்க. அவரே இப்ப ஆனந்த தாண்டவம் தான் ஆடிட்டு இருக்கிறாரு. கடைசியில தான் அது ருத்ர தாண்டவமா மாறும். இப்போதைக்கு ஆனந்த தாண்டவம் தான். நீங்களும் ஆனந்த தாண்டவம் ஆடுங்க. பயத்துல தாண்டவம் ஆட வேணாம். பயத்தின் நடனத்தை விடுத்து சதா குஷியின் நடனம் ஆடக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக. எந்த குழந்தைகள் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் பயத்தின் நடனம் ஆட முடியாது. ஏணிப்படியில் நொடியில கீழே இறங்குவது, நொடியில மேலே ஏறுவது என்ற சம்ஸ்காரத்தை இப்பொழுது மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் மிகவும் வேகமாக செல்வீர்கள். கிடைத்திருக்கின்ற அதிகாரத்தை, ஞானத்தை, பரிவாரத்தின் சகயோகத்தை மட்டும் பயன்படுத்துங்கள். தந்தையின் கையோடு கைகோர்த்து நடந்து சென்றீர்கள் என்றால் குஷியின் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். பயத்தின் நடனம் ஆட முடியாது. திருவிழால அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு தான் குழந்தை வரும். ஆனா கை விட்டுடுச்சு, அதுக்கு ஒரே பயம், அழுகை வரும், அப்பா அம்மாவை தேடும். கூட்டத்துல தொலைஞ்ச குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அது மாதிரிதான் நாமளும் தொலைச்சிட்டோம் அப்பா அம்மாவை. இப்ப கிடைச்சிருக்கிறாரு ஸ்ரீமத்ன்ற கையை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கலாம். இப்ப தொலைச்சிட்டோம் பாபாவை. அப்புறம் அந்த மனுஷங்க நம்மளை அழ வச்சிடுவாங்க. அதனால சதா பாபாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டே இருங்க. அந்த பயமே வராது. நிர்பய. நீங்க எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. யமனை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா மகா காலீஸ்வர், காலனுக்கெல்லாம் காலனோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு யமனை பார்த்து பயப்படலாமா? தைரியமா இருங்க, குஷியோட இருங்க. ஆனால் எப்பொழுது மாயாவின் கையை பிடிக்கின்றீர்களோ அப்பொழுது இந்த பயத்தோட நடனம் ஆடணும். தயவு செஞ்சு கையை மாத்தி மாயாவோட கையை பிடிச்சிடாதீங்க. சதா பாபாவோடைய கையை பிடிச்சிட்டே இருங்க. ஸ்லோகன் சொல்றாரு, யாருடைய சங்கல்பம் மற்றும் கர்மம் மகானாக இருக்கின்றதோ அவர்களை மாஸ்டர் சர்வ சக்திமான் ஆவார்கள்.
நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயலும் மகான் தன்மையுடையதாக, அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ், எலிவேட்டட் தாட்ஸ், சிறந்த எண்ணங்கள், உயர்வான எண்ணங்கள் மனசுல இருக்கு. நம்ம செய்யக்கூடிய செயலும் உயர்வான சிறந்த செயல்களாக இருந்தது என்றால், அவர்களே மாஸ்டர், சர்வ சக்திமான் ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.